இந்த ஆண்டிற்காக நமது மறைமாவட்ட திருத்தூது நிர்வாகி ஆகிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் அவர்களால் மறைமாவட்ட இறை மக்களுக்கும் திருக்குடும்பத்திற்கும் அனுப்பப்பட்ட ஆண்டின் சுற்றுமடல். கிறிஸ்துவில் அன்பார்ந்த திரு நிலையினரே, திரு அவையினரே, திருக்குடும்ப ஆண்டு. கிறிஸ்து பிறப்பின் 2025 ஆண்டு பெருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாடி ஜூபிலி ஆண்டை இன்றைய நாளில் நிறைவு செய்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் நாம் பல்வேறு ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு ஜூபிலி ஆண்டின் நிறைவை நோக்கி பயணித்தும் வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பெருவிழாவினை கொண்டாட மனச்சான்றின்படி நாம் எவ்வகையில் தயாரித்திருக்கின்றோம் என்பதை நாமே நம்மை நோக்கி வினவ வேண்டும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மலதோர்க்கு அமைதி உண்டாக என்னும் வானோர் கீதத்துக்கு அமைய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த ஜூபிலி ஆண்டு நிறைவு பெறுகின்ற இத்தருணத்தில் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாகும். பிறந்திருக்கும் புதிய ஆண்டிலே எம்முள் ஏற்பட்டிருக்கும் இந்த அமைதியானது எம் ஒவ்வொருவரினதும் வாழ்வின் ஒரு சொத்தாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதும் எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தற்காலத்திலே இன மத மொழிகளுக்கிடையிலான ஒற்றுமை மற்றும் அமைதியானது அனைவராலும் பேசப்படுகின்ற, எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இவற்றிற்காக நாமும் ஓர் திரு அவையாக தொடர்ந்து செபித்து வருகின்றோம். இருப்பினும் நாம் விரும்புகின்ற இவ்வமைதியானது உருவாகுவதற்கு அடித்தளமாக இருப்பது எம் ஒவ்வொருவரினதும் குடும்பங்களுக்கிடையிலான ஒற்றுமையும் சமாதானமேயுமாகும். குடும்பங்களிலே அமைதி குலைகின்ற பொழுது சமூக கட்டமைப்பிலும் அமைதியானது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. பல்வேறு காரணங்களினால் குடும்பங்களில் அமைதியின்மை தோன்றுகின்றது. சமகால பொருளாதார சிக்கல்கள் இதற்கான அடிப்படை காரணம் என்பதை எமது அனுபவ வாயிலாக அறிகின்றோம். உதாரணமாக, பொருள் ஈட்டுவதற்காக தொழில் தேடி வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் குடும்ப தலைவர்கள் தலைவிகள் செல்லுதலும் ஒரு காரணமாகின்றது. அந்த வகையிலே சமூகத்தில் பரஸ்பர ஒற்றுமை, அமைதி, சமாதானம் தோன்றுவதற்கான அடித்தளம் மற்றும் அடிப்படை அலகு குடும்பமே ஆகும். குடும்பங்களில் ஒற்றுமை சமாதானம் உருவாகாத விடத்தில் ஓர் ஒற்றுமையான சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியாது. எவ்வாறாயினும் மக்களிடையே இன மத பேதமின்றிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அரச தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சுமூகமான அமைதியை முன்னிறுத்துகின்ற பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒற்றுமை, சமாதானம் போன்றவற்றை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப ஒற்றுமையை வளர்ப்பதற்கு ஏழ்மையை ஓர் பாதிக்கும் காரணியாக கருத முடியாது. ஏனெனில் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே என கிறிஸ்து கூறியதன் மூலம் அவர்கள் இறைவன் முன்னிலையில் முதன்மை பெற்றவர்களாக கருதப்படுகின்றார்கள். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையினால் நாட்டின் பல பாகங்களிலும் பலதரப்பட்ட மக்கள் சிரமங்களை மற்றும் கஷ்டங்களை எதிர்நோக்குவதோடு வாழ்வையும் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து வாழும் அவலநிலையை கண்ணூடாக பார்க்கின்றோம். இக்கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்களையும் நினைந்து பிறரன்பு கொண்டவர்களாக செயற்படுவது அவசியமாகும். எவ்வாறு கிறிஸ்து ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டோரையும் பாதிக்கப்பட்டோரையும் தேடிச் சென்றாரோ அதேபோல் நாமும் தேவையிலிருப்போர் மட்டில் இரக்கமுள்ளவர்களாக பகிர்ந்து வாழ வேண்டும்.
அவர்களும் சந்தோஷமாக வாழ வழி செய்து அதன் வழி நாமும் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போதுதான் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பும் அதனை தொடர்ந்து வருகின்ற அனைத்து விழாக்களும் அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டமாக அமையும். மேலும் கிறிஸ்து பிறப்பின் 2025வது ஜூபிலி பெருவிழாவை இறை ஆசீருடன் நிறைவு செய்ததோடு மலர்ந்துள்ள ஆண்டினை திருக்குடும்ப ஆண்டாக நமது மறை மாவட்டத்தில் சிறப்பிக்க உள்ளோம். கடந்த புரட்டாதி மாதம் லத்தீன் அமெரிக்காவிலே நடைபெற்ற கரீபியன் ஆயர் மன்றத்திலும் 28ஆம் தேதி மார்கழி 2025 அன்று வத்திக்கானிலே புனித பேதுருவானவர் சதுர்க்கத்தில் நடைபெற்ற மூவேளை செபவேளையிலும் திருத்தந்தை லியோ அவர்கள் ஜேசு மரி சூசை என்னும் திருக்குடும்பத்தை முன்மாதிரிகையாக கொண்டதும் கிறிஸ்தவ விழுமியங்களை கடைப்பிடித்து வாழ்வதும் எம் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கான ஒரு முக்கிய அழைப்பாகும் என்று கூறினார். அந்த வகையிலே அமைதியை ஏற்படுத்த ஏழ்மையில் உதித்தார் எம் மீட்பர் என்னும் செய்தியை உணர்ந்தவர்களாக நம் குடும்பங்களில் தொடங்கி நாம் வாழும் சமுதாயம் வரை ஒற்றுமை, அமைதி, சமாதானம் வளர்ந்தோங்க இந்த ஆண்டு முழுவதும், பிறந்திருக்கின்ற ஆண்டு முழுவதும் திருப்பலி நிறைவிலே 3 அருள்நிறை மரியே வாழ்க என்னும் செபத்தை சொல்லி இறைவனின் தாயை நோக்கி நாட்டிற்காகவும் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே உங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையும் சமாதானமும் தொடர்ந்து வளர தேவையான அருளையும் ஆசீரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் என்றும் வழங்குவாராக. பேரன்பில் பேரர் திரு பி. அண்டன் ரஞ்சித், அப்போஸ்தலிக்க பரிபாலகர், மட்டக்களப்பு மறை மாவட்டம், 30ஆம் தேதி மார்கழி மாதம் 2025 அனுப்பப்பட்ட மடல்.